கோடி சரணம் அப்பா உன் பாதம் பணிந்தேன் அப்பா என்னாலும் உன் பாதம் பணிந்தேன் அப்பா எதுக்காக அடிச்சு தெரியுமா?
யார் என்று தெரிகிறதா? அவர்தான் பணி எல்லாம் நடப்பா பஞ்சு முடிச்சுட்டு வெளிநாட்டில இருந்து இளவரசர் ஆடல் பாடல் ஆடல் பாடல் அபிநயா யார் முதலில் காட்ட போவது? முதல்ல வாய் சேர்ந்து முதல்ல யார் காட்டுறது? காட்ட போறேன். பல்லு வந்து மட்டும் ஓரமா நீங்கள் காட்டினால் இவங்கெல்லாம் பாப்பாங்க. உட்காந்து பாப்பா தெரியுமா?
போதுமா? சந்தோஷமா? இருந்தாலும் நாட்டுக்கு வருவதாக எப்போதோ செய்தி கிடைத்தது. ஆனால் இன்றைய தினம் ஏதோ தாமதமாக வருவதற்கு காரணம் என்னப்பா? எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ அதான்டா வாங்க. அந்த கடையில் ஆன்சர் பண்ணிட்டு கேட்டாரு. என்னப்பா? உங்களுடைய ஆட்சி கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கின்றதப்பா. என்னுடைய ஆட்சி கற்பழிப்பு அந்த நினைக்கிறதா? அது எப்படி அண்ணா, அவன் ஏதோ சின்ன பையன் யாரோ கனவு கட்டு சொல்லிக்கிறான். அதுவும் நான் இருக்கும்போது இந்த நாட்டுல கருத்த முகோடி இதெல்லாம் நடக்குமா எங்கண்ணா? நடந்தது ஏன் கூறுகின்றது தெரியுமா? நானும் அயல்நாட்டிலிருந்து வரும்பொழுது யாரோ ஒரு கருத்த முகமுடி தாயகத்தில் இருந்து நாட்டுக்கு வரும்போது வழியில ஒரு மடக்கி ஒரு கருத்த முகமுடி உன்னை கொலை பண்ண வந்தாரா? அப்படி தவறு நடந்ததென்றால் அதற்கு சாட்சி வேண்டுமே. இந்த கட்டாரியை உன்னை கொலை செய்ய வந்த கட்டாரி யாருடைய கட்டாரி எவன் செய்திருப்பார் என்று விளக்கமாக அதை படித்து உரைக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சாட்சியா? உயிரற்ற ஒரு கட்டாரி எங்கோ கீழே நடந்திருக்கலாம். அது எப்படி ஒரு தாக்க வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு சாட்சி. பேர் போட்டு கூட்டி மூஞ்சான் பாரு அப்படியே. வேறு இல்லை. அது உயிரற்ற பொருள். அந்த பொருள் ஏற்றுக்கொள்ளாது. உயிருள்ள பொருள் அப்போ நம்புகிறேன். ஆட்சியில் இப்படிப்பட்ட குற்றம் நடக்குமா? கருவாடு வைக்கிற பொண்ணு பாருயா. உயிருள்ள சாட்சி கேட்கிறேன். என்னை கொலை செய்ய வருகிறது. அந்த நேரத்தில் இந்த பெண்தான் பாக்கல போட்டானா அவனை பார்க்கல சொல்லு. அவனுக்கு கொண்டு வந்து வைக்கப்போ இங்கதான் நின்னுங்கிறான். அவனை பார்த்து கொண்டு என்னுடைய கடமை. கருத்த முகமுடி கொண்டு வந்து காலையில போடுறேன். ஆகட்டும். சந்தோஷமான செய்தி சொன்னீங்க. என்ன செய்தி? எனக்கு வந்தாகிவிட்டது. காடு ஓவர் நடக்கிறது. வீடு ஓவர் உரைக்கிறது. அதனால் இந்த நாட்டின் மணிமுடி சூட்டி நாட்டில் அப்பா எனக்கு மறுபடியும் சூட்ட வர சொன்னீங்க. யாருடைய தலைமையில் யார் கலந்தாலும் எனக்கு தாய்மாமன் இதோ இருக்கிறது. மச்சான் இவருடைய கரத்தினா உனக்கு மணிமுடி சுற்றி விடலாம். அவன் யார்? நான் வாழப்பட வந்தாங்க. வாழ்க்கையை சதிகத்தியவன் நம்முடைய தாய்மாமன் 50 காசு ரூபாய் எடுத்து வைக்கிறோம். 50 ரூபாய் கொடுத்து செருப்பான வாய்ப்படிக்கு வெளியில விடுறோம். அந்த செருப்புக்கு சமாளம் அம்மா சொல்லிட்டோம். யாருப்பா இவனை அழைக்கிறது தவறு. இனிமே
ஐயோ பீட்டோ தெரியுமா ஏய் தாய் மாமன்டா பார்த்து பேசுறா போடா போய் ஏறி பீ தூக்காத போடா நானா ஆமா ஏங்க என்னங்க இது இல்ல மரியாதையா மரியாதைடா இந்த மக்கள் தூக்க மாட்டி உன்னை மாட்டி விட்டுனா நாயா மாட்டிக்கலாம் எப்படிதான் இருந்தாலும் உடைய தாய் மாமன் அவர் தவற பேச வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு மணிமுடி சுற்று ஆமா நான் தான் முதல் மாலை அறிவிக்கிறோம். அதனால ஜோடிகளும் சென்று மலர்லாம் பறிச்சு மாலையா தொடுத்து விட்டு நான் வரேன். அம்மா மலர்களை சென்று மலர்களை பறித்து உடைய கரத்தினால் உடைய அண்ணனுக்கு முதல் நாள போட போறேன். ஆமா வேண்டாமா தாளம் கட்டி விட்டாரு. ஒரு நேரத்தில் சின்ன சிறுவிழாக இருந்தாய், ஓடி நாய் ஆடி நாய் பாடினாய். இப்போது எப்படி இருக்கின்றாய்? மறுபடுற மங்கை தனிமையாக செல்லக்கூடாது. வேண்டாமா ஏன்பா இதப்பா அழகு தோல் கையில அவரு சொல்றேன் என்ன பயம் இருக்கு ஏமா என்னமா இது என்ன கேட்டப்பற நீங்க மங்க போடுறீங்க ஒரு ஆண் அம்மா அண்ணன் உயிரை காப்பாத்திய உண்மையுமே இந்த சங்கீதாளம் அப்படி அவன் உயிரை காப்பாற்றிருக்கும் போது என்னுடைய உயிரை காப்பாற்ற மாட்டாளா அவரோட போயிட்டு வரேன். ஆமா என்னுடைய மகனை ஏதாவது ஒரு ஆபத்து அம்மா எந்த ஆபத்து வராதுமா. அந்த ஆபத்து வந்தா என்னை தாண்டிதான் மகனுக்கு வரும். என்னுடைய பிள்ளைகள் சின்ன சிறியவர்கள் நீ யார்? தாய் மாமன். தாய் மாமனை பேசுகிறார் வருகின்ற வெள்ளிக்கிழமை மணிமுடி சுட்டு விழா சுற்று விழா சிறப்பா இருக்கும் எப்பொழுது சிறப்பா இருக்கும் விழாக்கோலமாக இருக்க வேண்டும். நான் தூக்கி வளர்த்த சின்ன பசங்க அவர் சபையற்ற பார்க்காம தாய் மாமன் உறவை மறந்து அவங்க பேசினா நம்ம விட்டுலாமா? அந்த 60 வயசு தேவனுக்கு உனக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்க வேண்டாம். அந்த குழந்தைதான் இந்த நாட்டை ஆள விட்டு நான் மறக்கிறேன். அயல் நாடு சென்று வந்தவருக்கு நான் நகரமாக அவன் இந்த நாட்டை ஆளக்கூடாது. இனிமேல் கூட நான் சொல்ல பிறகு நீ செய் பண்ணாகாத. ரோடே போடுறேன். ரோடு போட்டு காத்திருக்கேன். நான் புள்ளி வச்சா ஆரவழி போன வச்சிருக்கேன். நான் வரல காட்டினேன். இந்த ஆரவழி எப்படி வரலையே விழுங்குறேன். ஆரவல்லே என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கு தெரியாது. இனிமேல் கொண்டு இந்த ஆரவழியை தூச்சி ஆரம்பமாக வேண்டாம். ஆரவல்லே என்ன வேண்டும் நாட்டு நகர மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டாம். நான் சொன்னது கலகட்சமா செய்து வரேன்.